மக்களே, பிக் பாஸோட எவிக்ஷன் அப்டேட் வந்திருக்கு. எல்லாரும் கேட்டுட்டு இருந்தீங்க. ஒரு எவிக்ஷனா, 2 எவிக்ஷனா, 3 எவிக்ஷனான்ற மாதிரி கமெண்ட்ஸ்ல வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அதுக்கான பதில் இந்த வீடியோல கிளியரா கிடைக்க போகுது. செகண்ட் எவிக்ஷன் ஒன்று நடக்க போகுதுன்றது தான் தகவல் வந்திருக்கு. யாரு என்ன அப்படின்றது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துரும். அந்த உதவியை பண்ணிருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ ஒரு எவிக்ஷன் அமித் சாட்டர்டே எபிசோட்லயே எவிக்ட் ஆறாரு அப்படின்றது தான் ஒன்று. ரெண்டாவது எவிக்ஷன் நடக்குது சண்டே எபிசோட்ல. யாரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு எவிக்ஷனு தான். கனி திரு அவர்கள். ஸோ 2-3 வாட்டி எவிக்ஷன்ல இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருந்தாங்க கனி. ஃபைனலி இட் இஸ் த எண்ட் அப்படின்றது தான் தகவல் வந்திருக்குது. இன்னும் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. பட் நமக்கு சோர்ஸ் மூலியமா வந்த தகவல் கனி எவிக்டட் அப்படின்றது தான். இது பரவலாக நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க, கிளியர் பண்ணுங்கன்ட்டு. நான் அஃபிஷியல் அப்டேட் வர வரையும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போதைக்கு அந்த தகவல் தான் வந்திருக்கு. 2 பேருமே க்ளோஸ் காலாக போயிருக்கு போல இருக்கு. அதில் கனியை இப்போ தேர்ந்தெடுத்திருக்காங்க. இட் வாஸ் வெரி வெரி பாசிட்டிவ் எக்ஸிட்டாக தான் கனிக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வெளியே தான் அந்த மாதிரி நரேட்டிவ் இதெல்லாம் பண்ணாங்க. பட் அவங்க வீட்டுக்குள்ளே கடந்த ஒரு 3-4 வாரமாக அவங்க விளையாடின விளையாட்டு எல்லாமே பயங்கரமாக இருந்ததுங்க. மாற்றிருக்கிறதே இல்லை. அவங்க பாயிண்ட் எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்களை அட்ரஸ் பண்ணுறதா இருக்கட்டும்ன்ற மாதிரி சூப்பராக பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஃபைனலாக எல்லாத்துக்கும் ஒரு எண்டு இருக்கணும் இல்லையா? அந்த எண்டு ஃபேமிலி வீக்குக்கு அப்புறம் முடிஞ்சிருக்கு அப்படின்றது தான் பாயிண்ட்டு. ஏன்னா அவங்க ஆனால் எனக்கு எதில் மிஸ் பண்ணுவேன் கனியை அப்படின்றது பார்த்தீங்கன்னா, பேசுறது, இந்த பாயிண்ட் அட்ரஸ் பண்ணுறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு பக்கம் ஃப்ரீயாக விடுங்க. பட் ஒரு பிளேயராக ஒரு கேம், ஒரு டாஸ்க்னா கனி பயங்கரமா விளையாடுவாங்க அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சரி, இது பண்ணாலும் சரி, அதுல நின்று விளையாடிட்டு அது ஒரு கம்ப்ளைண்டா எடுத்துட்டு வராத ஒரு பிளேயர்னா கனி திரு தான் அப்படின்றத நான் சொல்லுவேன். ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படின்னா அது கனி கிட்ட கத்துக்கலாம். மற்ற யாருக்கிட்டையும் கத்துக்கிறோமோ இல்லையோ அந்த வீட்டில் ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளா இருக்கிறது கனி. அதுக்கு ஒரு 3 எக்ஸாம்பிள் கொடுக்க முடியும். அந்த ஆபாச குறியீடு, அந்த பால் கண்ணுல அடிப்படும், இதெல்லாம் பண்ணும். அப்போ கூட அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. அதை கேமா பார்த்துட்டு விளையாடுவாங்க. இந்த கேம்னா இப்படிதான் அடிப்படும், இதெல்லாம் நடக்கும்ன்றத கடந்து அழகா சூப்பரா விளையாடினாங்க கனி. அது ஒரு பக்கம் நல்லா இருந்துச்சு. ரெண்டாவது கானா வினோத் ஒன்று அந்த ஒரு பாட்டு கண்டுபிடிக்கிற டாஸ்க்ல போயிட்டு அந்த ப்ராப்பர்ட்டி எடுக்கிற போற நேரத்துல கானா வினோத்தும் இப்படி ஒரு கிராஸ்ல போயிட்டு அங்க ஒரு நடக்கும்ல ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட்லயுமே முட்டி அடிபட்டிருக்கும். முட்டி அடிபட்டுமே அந்த இடத்துல கனி திரு என்ன சொல்லியிருப்பாங்க, இட் இஸ் ஏ கேம், ரியாக்ட் பண்ண வேண்டாம், கேமா பார்ப்போம், அது நீங்க இடிச்சிங்க சார், அது பிரச்சனை இல்லை, இன்டென்ஷன்லாம் நீங்க பண்ணல, அது ஒரு ஆக்சிடென்ட்டா நடந்திருக்குன்ற மாதிரி அவங்க அந்த இடத்துலயும் சூப்பரா பண்ணியிருப்பாங்க. அதையுமே ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பா எடுத்துன்னு வந்துட்டு தான் இருப்பாங்க. இதை ஒரு கம்ப்ளைண்டா எடுத்துட்டு போய் வேற மாதிரி ட்ரை பண்ணியிருப்பாங்க. ப்ரொஜெக்ஷன் காண எதிராக வேற யாரா இருந்தா ப்ரொஜெக்ஷன் எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஆனா கனி அந்த ப்ரொஜெக்ஷனை எடுத்துட்டு போகாம, சார் கேம் தான் சார், இந்த கேம்ல இந்த மாதிரிலாம் நடக்காது, ஃப்ரீயா விடுங்க சார் அப்படின்றதையும் சொல்லி எடுத்துட்டு போயிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பிளேயர். அந்த மாதிரி இன்சிடென்ட் நான் இது 1 2 ஏன் யாரு இவரு கூட நடந்துச்சு போன வாரம் கேப்டன்சி டாஸ்க் கமருதீனுக்கும் கடிக்குமே. அப்ப கூட முட்டியில ஒரு அடி வாங்கியிருப்பாங்க. வாங்கிட்டுமே இட் வாஸ் ஓகே ஃபைன், நம்ம விளையாடலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்திருப்பாங்க. அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பும் கனியின் டாஸ்க் பயங்கரமா விளையாடி இருக்காங்க. எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாம விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் டாஸ்க்னா அது கனித்துரு தான். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. டாஸ்க்னா இப்படிதான் இருக்கும், அது தெரிஞ்சுதான் வரும், அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் மிஸ் ஆக போது இன்னைக்கு இந்த பிக் பாஸ் வீட்டில இருந்து அப்படின்றதுதான். ஸோ இது அடுத்துல குறிப்பா ஒரு பக்கம் இந்த கேங்ல இருந்து ஒரு எவிக்ஷன். எப்படி இந்த கேங் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த கேங் ஒரு சோ கால்டு சோசியல் மீடியாலாம் வம்பு கேங்கு, வன்மம் கேங், இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. அந்த கேங்குல இருந்து அமித் பார்கவ் எடுக்கப்பட்டிருக்காங்க. இதுல என்னன்னா ஃபன்னு, அமித் இப்ப லைவ்ல உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. திவ்யா போனோம், அரோரா போனோம், திவ்யா அரோரான்ற மாதிரி பயங்கரமா உட்காந்து பேசிட்டு இருக்காரு. கடைசியில அவங்க யாரும் போல சார், நீங்க தான் விஷயம் அப்படின்றது தான் இருந்துச்சு. அதுல குறிப்பா அவர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, நான் என் ஒய்ஃப் வந்திருக்காங்க, என் பொண்ணு வந்திருக்காங்க, இதெல்லாம் எனக்கு ஒரு பாசிட்டிவா அமைய போகுது, பாசிட்டிவா தான் போக போகுது அப்படின்ற மாதிரி லைவ்ல உட்காந்து பேசும்போது எனக்கு சிரிப்பா வந்துருச்சு. சார் இதெல்லாம் உங்க பொண்ணு வந்தது பாசிட்டிவ், ஒய்ஃப் வந்தது பாசிட்டிவ், இதெல்லாம் பாசிட்டிவ், மாற்றுக்கிறது இல்லை. ஆனா நீங்க கடைசியா அவங்க சொன்னதை ஃபாலோ பண்ணீங்களா, அங்க இருக்குல்ல அந்த செக்மேட் மிஸ் ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் கனியோட எவிக்ஷன் வீட்டில் ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கும். அதுல சந்தோஷம் நிறைந்த நபர்கள் இருக்காங்க. அது யாருன்னா இந்த கேங்ல இருக்கிற ஒரு சில நபர்களுக்கு பயங்கரமான சந்தோஷம். அதுல குறிப்பிட்ட 2 பேருக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அந்த ஒரு சந்தோஷத்துக்கான ஈடு இணையே இல்லாத அளவுக்கு ஒருத்தவங்க சந்தோஷமா இருக்க போறாங்க அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் அந்த கேங்ல இருக்கவங்க எல்லாருமே எமோஷனல் ஆவாங்க. விக்ரம் உடஞ்சிருவாரு, சபரி அழுதுருவாப்புல. இந்த கேங்ல எல்லாருமே இப்போ ஓரளவுக்கு ஒரு நல்ல பாண்டிங்கா ஒரு ஃபன் பண்ணிட்டு இருந்த டீம் அது. அந்த டீம் ஒட்டுமொத்தமா உடைய போகுது அப்படின்றது தான் நமக்கு தெரிய வருது.
ஸோ எனிவே ஆல் த பெஸ்ட் கனி திரு அப்படின்றத சொல்லிக்கலாம். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க கேம் விளையாடலன்னு சொல்ல முடியாது. இனிஷியலாக ஒரு சில தப்புகள் இருக்கு. நானே வந்து பல இடத்துல விமர்சனம் பண்ணியிருக்கேன். அந்த சாப்பாடுல உப்பு போட்டுருக்கூடாது, இதெல்லாம் பண்ணிடக்கூடாது. அதை தாண்டி அவங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டுக்குள்ள அந்த அதிகமான டாக்ஸிசிட்டியை எடுத்துட்டு வராத கொஞ்சம் கம்மியா இருந்த நபர்களில் இவங்களும் ஒருத்தவங்க. அவங்க பேசுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்களே தவிர்த்து மற்றபடி சாப்பாடுனா சாப்பாடு கொடுக்கறதா இருக்கட்டும், யாராவது பசினா இதை போய் கொடுக்கணுன்ற மாதிரி பல விஷயங்கள் பண்ணதா இருக்கட்டும்ன்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு நபராக வாய்க்கு ருசியா சமைச்சு போட்ட ஒரு ஆளாக இருந்தார்கள். பட் ஃபைனலி இட் ஹஸ் அன் எண்ட் இல்லையா? அந்த எண்டுக்கு வந்திருக்காங்க கனி அப்படின்றது தான் நமக்கு வர தகவல். ஸோ நடுவில் ஏதாவது மாற்றங்கள், நான் வந்த தகவலை சொல்லிடுறேன். கடைசியில் திடீர்னு நோ எவிக்ஷன்ற மாதிரி மாற்றிட்டாங்கன்னா அப்டேட் மாற்றி சொல்லிடுவேன். ஆனால் இப்போதைக்கு வந்திருக்கிறது கனி கனி கனி. அவ்வளோதான் மக்களே. பாய் கைஸ்.